ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம விருச்சக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 திருக்கணிதப்படி ஆவணி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் 28, 29 ஆகஸ்ட் 28, 29 2 நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக வருது. இந்த தினங்களில் நீங்கள் முக்கியமான முடிவெடுக்கிறது, அதே மாதிரி புதிய காரியங்கள் தொடங்குறது, நீண்ட தூர பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தவிர்க்கவே முடியாது, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா சந்திர பகவான், சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தனியாக சன்னதியில் இருப்பார். அவருக்கு 2 நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள், அதாவது லக்கி டேட்ஸ் அப்படின்னா ஆகஸ்ட் 18, 27, அதே மாதிரி செப்டம்பர் 9, 10 இது 2 நாட்களுமே இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் புதிய காரியங்கள் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, லைட் பிங்க், அந்த கலரும், எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் லக்கி கலராக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும், உங்களுக்கு வெற்றியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது, அதே மாதிரி அல்லது கர்ச்சீப்பையாவது இந்த கலரில் வச்சுக்கிறது கூடுதலாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகம் இருக்குது. 10ஆம் இடத்துல தொழில் ரீதியாக பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் நீங்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், தொழில் ரீதியாக கமிட்மெண்ட் இருந்திருக்கும், அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாமே அடித்து நவுத்திட்டு போகிற மாதிரி இந்த மாதம் சூப்பராக இருக்க போது. குருவோட பலனும் இருக்குது. குருவும் செவ்வாயும், உங்களுடைய ராசிதிபதி செவ்வாயும் குருவும் இந்த மாதம் சேர்றாங்க. அது குரு மங்கள யோகமாக மாறுது. அப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணு தான். இந்த மாதம் தொட்டது எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நடக்க போகக்கூடிய மாதமாக தான் இது இருக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லா இருக்கும்னு. அது எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த விருச்சக ராசிக்கு 100% பொருத்தமாக இருக்கக்கூடியது தான். சனி 4ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் தான் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி பெற்றிருக்குது. தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கணும், வளர்ச்சி நிறையா ஆகணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 to 7 நீங்கள் உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா வணங்கணும். உதயமாகக்கூடிய சூரியன், அந்த உதய சூரியன் இருக்கார் இல்லையா, உதயமாகக்கூடியது ரைசிங் சன், அஸ்தமன சன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது. அஸ்தமனமாகக்கூடிய சூரியனை பார்த்துறாதீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா காலையில் வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சூரியன் சொல்லுவாங்கள்ல, அந்த உதயமாகக்கூடிய சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் 6 to 7 சூரிய பகவானை உங்களை பார்த்து வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். தொழிலை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவல் சக்ஸஸ், டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். தொழிலில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 மாதமும் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு விரதமாக இருந்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கிடைக்கும். இது எல்லாமே அனுபவங்கள் உண்டான பரிகாரங்கள். தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடியது, லாபகரமான விஷயங்கள். அதே மாதிரி எடுத்த காரியங்களாக சக்ஸஸ் ஆகும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னொரு பிரான்ச் போடுறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, ஏன்னா 10ஆம் அதிபதி 4 பார்க்குறது, தொழிலுக்கு இடம் வாங்குறது, தொழிலுக்கு வாகனம் வாங்குறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக கடன் வாங்குறது, கடன் கேட்டிங்கன்னா பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழிலுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு பெரிய பதவி கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால 1 மார்க் 2 மார்க்கில் விட்டு போயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம்
உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு பெரிய பதவி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் திடீர்னு கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க பெரிய கம்பெனி, இந்த கம்பெனிக்கு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான மாதம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்குறது தான். இனி நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்க படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. கனவு காணாதீங்க. கண்டிப்பாக வக்ரச்சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வச்சு செஞ்சுருவார். படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இடம் வாங்குறவங்க, வண்டி வாங்கினவங்க, வாகனம், லேண்டு, வீடு வாங்குறவங்கெல்லாம் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது. அப்போது அது ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்கறது நல்லது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து கண் திருஷ்டி எப்போவுமே நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க. இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கும். அதே மாதிரி உங்களை மாதிரி உழைப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்குலாம் வராது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்காமல் 12 மணி ஆனாலும் தூங்க மாட்டீங்க, சாப்பிடக்கூட மாட்டீங்க. அதெல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்மளால் இதை செய்ய முடியலன்னு பொறாமைகள் அதிகமாகும். அந்த பொறாமை வந்து உங்களுக்கு பெரிய திருஷ்டியாகவே மாறும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனி இருக்கு இல்லையா, 4ஆம் இடத்து சனி. இந்த சனியினால் உங்களோட உடம்புல வந்து தேவையில்லாத உபாதைகள் என்னன்னே தெரியாது. ஆனால் டயர்ட் ஆகும், திடீர்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகும். இதெல்லாமே அதனால் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அதாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவருடைய வழிபாடு வந்து உங்களுக்கு திருஷ்டி தோஷத்துலேருந்து பெரிய லெவலில் காப்பாற்றும். அதாவது சிகப்பு கலரில் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இது வந்து ரொம்ப 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 நல்ல பலன்கள். திருஷ்டி தோஷத்துக்கு அப்படின்னா, சனினால் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனே காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். திருஷ்டி தோஷம் இல்லைனாலே இங்கே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஒரு காரியம் தடையாகுதுன்னா அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தான் மெயினாக காரணம். படிப்பில் நல்ல, அதாவது விருச்சக ராசி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அதாவது ஒரு அறிவாளிங்கிறது வேறு, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வேறு. அறிவாளினா இதுதான் அப்படின்னு, ஆனால் இன்டெலிஜென்ட்லாம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி அதை டேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறது. அப்போ அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமயோஜிதமாக செயல்பட்டு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை எப்போவுமே உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃபுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பவும் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகள் தான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஆனால் அதுக்குண்டான பலன்களும் உறுதியாக உண்டுங்க. இந்த விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த மாதம் ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. நீங்கள் அதெல்லாம் நம்பவே மாட்டீங்க. நம்ம உழைச்சி வீணாக போகிறோமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த 7.5 சனியிலேருந்தே இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறீங்களே. ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. எவ்வளோ சனி பார்த்தாலும் அந்த குருவோடைய நன்மை உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு சக்தி உங்களை வந்து கூட்டிகிட்டு வழி நடத்திட்டே போகும். அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும். முக்கியமாக இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் சமாளித்து வந்துட முடியும். அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரத்தில் இருக்கனால கொஞ்சம் இழுபறிகள் அதுலேயும் உண்டு. முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் உண்டு. கவனம் இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. சில பேருக்கு வந்து சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். தாயாருக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமாக இல்லை. ஒரு சின்ன கண்டம் கூட காமிக்குது. அதனால் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்க்குது, அஷ்டமாதிபதி புதனும் 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும். வக்ரச்சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போங்க. விருச்சக
விருச்சக ராசி வந்து எதையுமே டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றவங்க சொல்லுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டீங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வாங்கிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த சனி புதன் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் உங்கள் பேரில் நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அது தேவையில்லாத கெட்ட பேர் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதம் மட்டுமா கெட்ட பேர் வருது, அது எப்பவும் உண்டானதானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தொடச்சி விட்டுட்டு போகிறதா நல்லது. ஆனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை பற்றி யாருக்கிட்டையும் குறைகள் பேசாதீங்க. ஒருத்தங்களை பற்றி நீங்கள் மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத நபர்கள்கிட்டயோ அல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டயோ எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காதீங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வரும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கணவன் மனைவியிடையே இருந்த ஒற்றுமைகள் நல்லபடியாக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். வீட்டில் அதாவது பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் வீட்டில் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பர்மிஷன் கிடைக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. முதல்ல சண்டை வரும், ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா இந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குரு பலமும் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் ஏதாவது தேவையான பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்கு முன்னேற்பாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரசனி பொதுமக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். அதாவது நீங்கள் சக்ஸஸே இல்லை அப்படின்னா எப்போல்லாம் வக்ரமாகுதோ கிரகம் அப்போ அதை ரிவர்ஸ் உண்டான பலனை செய்யும். அப்போ அதில் பெரிய லெவலில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. விருச்சக ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் அனுகூலமான மாதமாகவும் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இதில் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.